உலகத்துல எத்தனையோ மர்மங்கள் மறைஞ்சு கிடக்கு. இதுல பல விஷயங்கள் இப்போ உள்ள நவீன விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானிகளையுமே குழப்புவதா தான் அமைஞ்சிருக்கு. தொழில்நுட்பம் அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிருக்க இந்த நவீன உலகத்திலையும் கூட சில விஷயங்கள் எப்படி நடக்குது, என்ன காரணம்னு சொல்லி விவரிக்க முடியாதவையா இருக்கு. அப்படி பல ஆண்டுகளா பார்வையாளர்களை வியப்புல ஆழ்த்துற பெர்முடா முக்கோணத்தை பத்தி இந்த பதிவுல தெரிஞ்சுப்போம். நார்த் அமெரிக்காவுக்கும் பனாமா கால்வாய்களுக்கும் இடையில இருக்கிறது பெர்முடா தீவு. இதை ஒட்டி இருக்கிற மர்மமான பிரதேசத்துக்கு வைக்கப்பட்ட பேர் தான் பெர்முடா முக்கோணம். இத சாத்தானின் முக்கோணம்னு சொல்றாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த கடல் பகுதிக்கு போற விமானங்கள், கப்பல்கள் எல்லாம் மாயமா மறைஞ்சு போறது தான். பெர்முடா முக்கோணத்துக்கு கிட்ட போகும்போது திசைக்காட்டிகள் கூட செயலிழந்து போறதாவும், அந்த பகுதியில் உள்ள வானத்துல ஒரு எரிபந்த கண்டதாவும் கொலம்பஸ் சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு பிறகு 1872ல மேரி செலஸ்டிங்கிற கப்பலும், 1918ல USS சைக்ளோப்ஸ்ன்ற கப்பலும் சில 100 பயணிகளோட காணாம போயிருக்கு. 1945ல Flight 19 வகையை சேர்ந்த 5 ராணுவ விமானங்களும் அந்த பகுதியில பறக்கும் போதே காணாம போயிருக்கு. 1949ல ஜமைக்கா நாட்டுக்கு சொந்தமான பயணிகள் விமானம் ஒண்ணு 39 பயணிகளோட மாயமாகி இருக்க. கேள்வி என்னன்னா, பெர்முடா முக்கோண மர்மம் உண்மையா இல்ல பொய்யா? அமெரிக்கா போர் விமானங்களுக்கு என்ன ஆச்சு? பெர்முடா முக்கோணத்துல உண்மையில என்ன நடக்குது? உலகத்துல உள்ள எந்த மர்மமான இடத்தையும் விட இந்த பிளேஸ் முக்கியமானதா இருக்க ரீசன் என்ன? நூற்றுக்கணக்கான கப்பல்கள், விமானங்கள் அங்க காணாம போயிருக்க. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களோட உயிரை இழந்திருக்கிறாங்க. இப்படி 100க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் அங்க நடந்ததால தான் அந்த பகுதி மர்ம பிரதேசமா திகழுது. அந்த பகுதியிலிருந்து தப்பிச்சு வந்த ப்ரூஸ் ஹெனன் என்ற ஒரு பைலட் சொன்ன அனுபவம் தான் பெர்முடா முக்கோணம் பத்தி ஆராய்ச்சிக்கு விதையா அமைஞ்சிருக்கு. ஒரு முறை மியாமியில இருந்து பனானா கால்வாய் வழியா வந்துட்டு இருந்திருக்கிறாரு அந்த பைலட். திடீர்னு அவரை சுற்றி கருமேகங்கள் சூழ்ந்து திசையை காற்ற கருவி விடாம சுத்திக்கிட்டே இருக்க அவரால் திசையை தீர்மானிக்க முடியல. இருந்தும் தன்னோட விமானத்தை தொடர்ந்து இயக்கிக்கிட்டே இருக்கும் போது மேகக்கூட்டங்களுக்கு இடையில ஒரு குகையை போல வழியை கண்டதாவும், 16 கிலோமீட்டர் நீளமான அந்த குகை போன்ற மேகக்கூட்டத்தை 20 நொடியில கடந்ததாவும் அவரோட புத்தகத்துல சொல்லி இருக்கிறாரு. இந்த விஷயம்தான் தொடர்ந்து ஆராய்ச்சியாளர்களை சிந்திக்க வைக்குது. சமீபத்துல பெர்முடா முக்கோணத்துக்கு பின்னால இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிச்சிட்டதா சொல்லி இருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். அதாவது அவங்க இப்போ புது தியரியை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதியில நீடிக்கிற அதிகப்படியான காற்று, பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுத்துற அழுத்தம், அருங்கோண வடிவத்துல சுழல்ற மேகங்கள், 170 மைல் வேகத்துல ஏற்படுத்துற காற்று அழுத்தம் தான் இதுக்கு காரணம்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த காற்று படிமங்கள் கப்பலையும் விமானங்களையும் உள்ள இழுத்து கொள்ற சக்தி வாய்ந்ததா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இத பத்தி வானியல் ஆராய்ச்சியாளர் ரெண்டி செர்வெனி சொல்றது என்னன்னா, செயற்கைக்கோள்கள் மூலமா எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்ல இந்த காற்று வடிவங்கள் ரொம்ப வினோதமான வடிவத்தில் இருக்கிறதாவும், இது ஏற்படுத்துற வெடிப்பு தான் அழுத்தத்துக்கு காரணம்னு தெளிவா தெரியுதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆராய்ச்சியாளர்கள் முன்வைக்கிற கருத்து சரியா இல்ல உண்மையிலேயே பெர்முடா முக்கோணம் ஒரு மாயமான மர்ம பிரதேசமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க.